ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ரமகாத் வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால இதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜ குலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம். இன்னைக்கு 28வது பாசுரத்தை நம்ம அனுபவிக்க போறோம், சேவிக்க போறோம். 28 என்ன பண்றனா, சிறிய பெயரால் உன்னை அழைத்ததால் எங்களை கோபிக்காது எங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வாயாக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். கறவைகள் பின் சென்று காணம் சேர்த்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாத இறைவா நீ தாராய் பரையிலேரோர் எம்பாவாய். கறவைகள் பின் சென்று காணம் சேர்த்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாத இறைவா நீ தாராய் பரையிலேரோர் எம்பாவாய். கறவைகள்னா நல்ல பசுவை கறக்கின்ற கறவை மாடுகள். காணம் அப்படின்னா காடு. சீறி அருளாத அப்படின்னா கோபித்து அருளாத, அதாவது கோபம் கொண்டு எனக்கு வரம் கொடுக்காம இருந்துராத அப்படின்னு அதற்கான அர்த்தங்களாக நம்ம அனுபவிக்க வேண்டும். கறவை மாடுகள் எப்படி ஒன்னோட ஒன்று பின் சென்று காற்றை அடையுமோ, அதாவது மேய்க்கருத்து நிலத்துக்கு வந்து அவுத்து விட்டான்னா அந்த மாடு நேர போய் அந்த புல்வெளி எல்லாம் மேய்ஞ்சிட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று சீராக அழகாக வரிசையாக வரும், வந்து தன்னுடைய இடத்துல வந்து உட்காந்து அசை போடும். அதே போல மாடு மேய்ந்து உண்டு திரியும் சிறிதும் அறிவில்லாத இடையர் குலத்தில் பிறந்த நாங்கள் மாடு மேய்க்கிறதுக்காக
நாங்கள் வந்து போகிறோம் வரோம், இடையர் குலத்தில் பிறந்திருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மாடு மேய்க்கிறது மட்டும்தான். அதனால் எங்களுக்கு வந்து பெரிய அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை எங்களுக்குள் ஒருவனாக பெறுவதற்கு என்ன புண்ணியம் செய்தோம்? எங்களோட இந்த ஆயர் குலத்தில் வந்து பிறந்து எங்களோட நீ இருக்கியே, நாங்கள் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். இப்படி நாங்கள் வந்து அறிவு குறைந்தவர்களாக, அதாவது அறிவு குறைந்தவர்களாக இந்த ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இந்த காடில் நாங்கள் திரிஞ்சு கொண்டு இருக்கோம். எங்களுக்கு இணையா நீ வந்து பிறந்திருக்கியே, எங்களோட கூட நீ இருக்கியே, நாங்கள் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோம். எந்த குறையுமே எங்களுக்கு இல்லவே இல்லை கோவிந்தா. ஏன்னா எங்களோட ஆயர்பாடியில் எங்களோட ஆடு மேய்ச்சிண்டு, எங்களோட மாடு மேய்ச்சிண்டு, எங்களோட ஜாலியாக கூடி திரிஞ்சுண்டு, காட்டில் வந்து இருந்துண்டு, மரத்தில் ஏறி பரம்பழிச்சு போட்டுண்டு, இந்த மாதிரி குளத்தில் வந்து குளிச்சுண்டு, ஏரியில் குதிச்சுண்டு, ஆற்றுல விளையாடுண்டு, இந்த மாதிரி சொடுகுடு விளையாடுண்டு ரொம்ப சிம்பிளாக எங்களோட கூட இருக்கியே. அதனால் எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை எங்களோட நீ இருக்கிறதுனால. நமக்குள் உண்டான இந்த உறவு எக்காலும் ஒழித்தாலும் ஒழியாது. நம்மளோட உறவு வந்து என்னைக்குமே எப்படியுமே யார் வந்து என்ன பண்ணாலுமே ஒழியவே ஒழியாது. யாராலுமே இந்த உறவை வந்து பிரேக் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உறவு. கண்ணபிரானே, ஒன்றும் அறியாத சிறுமியர்களாக நாங்கள் உன்னை தோழனாக கருதி அன்பினால சிறிய பெயரால அழைத்ததுனால நீங்க வந்து கோபிச்சுக்காத, நாங்கள் விரும்பியவற்றை தந்தருள வேண்டும் அப்படின்ற. அதாவது எவ்வளோ அழகா தன்னடக்கமா பேசுறா பாருங்க. சில நம்ம வந்து பொதுவாக சொல்லும், சங்கு சுட்டாலும் மின்மை தரும், கெட்டாலும் மேன்மக்களே, இந்த மாதிரியான பழமொழிகள் எல்லாம் நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிளா இந்த பாசுரத்து மூலியமா விளக்கிட்டா. அதாவது நாங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிகள்லாம் கிடையாது, சாதாரண மக்கள் தான், அறிவு குறைஞ்சவா தான், 5 அறிவுல வாழறவா தான். எங்களுக்கு 6ஆம் அறிவுல என்லைட்மெண்ட்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி வாடா போடா வாடி போடி நாயே பேயே அறிவு கட்ட முண்டமே இப்படிலாம் நாங்கள் பேசிட்டு இருப்போமோ, அந்த மாதிரி ஒன்னையும் நாங்கள் வந்து பேசிட்டோம். நீ வந்து எங்கள் குளத்தில் வந்து பிறந்துட்ட, அதனால எங்களுக்கு ரொம்ப கொடுப்பனையாக போச்சு, நாங்கள் எல்லாரும் உன்னோட கூட இருக்கோம். அதனால நீ என்ன நினச்சிட்ட, என்னோட அருமை பெருமையெல்லாம் தெரியல பத்தியா, என்னை வந்து இவ வந்து இப்படிலாம் பேசிட்டா பத்தியா அப்படிலாம் வந்து கோச்சிண்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரத்தை வந்து கொடுக்காம போயிடாத. தயவு செஞ்சு எங்களுக்கு நாங்கள் கேட்டு எதை கேட்டு வந்திருக்கோமோ அதை வந்து எங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னு வந்து சொல்றா. சில பேர் என்ன பண்ணுவான்னா, அஃபீஷியலா ப்ரொஃபஷனலா ஒரு பெரிய லெவல்ல இருப்பா. பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாலே, நம்ம வந்து மாத சம்பளம் சம்பாதிச்சிட்டாலே என்ன நினைச்சுக்கிறோம், தன்னை வந்து ஒரு பெருசா வசதியா நினைச்சுட்டு ஆத்துல வந்துட்டு என்ன பண்றோம், ரொம்ப அதிகாரங்கள் பண்ணுவோம். ஆத்துல இருக்கிற பொதுவாகவே வந்து கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான், ஒரு வேல்யூஸ் கொடுக்க மாட்டான், ஒரு மரியாதை கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அப்பா அம்மா, அது வரைக்கும் குழந்தையா இருந்தபோது பெரியப்பா சித்தப்பான்னு உறவுகள் இடத்துல ஒரு பவ்யத்தோட இருந்திருப்பான். சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த வயதுல பெரியவா, அந்த உறவுல வந்து ஸ்தானத்துல பெரியவாள் கூட ஒரு அலட்சணத்தனம் வந்து காட்ட ஆரம்பிச்சிடுவா. இந்த மாதிரி நாங்கெல்லாம் 5 அறிவு கொண்டவர்கள், அறிவு குறைந்தவர்கள் அப்படின்னா என்ன, 5ஆம் அறிவிலேயே நாங்கள் வந்து வாழ பழகி கொண்டவர்கள். அந்த 5 அறிவோடவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து சிஸ்டம் புரியாது, ப்ராசஸ் தெரியாது, புரோட்டோகால் தெரியாது, டெக்னாலஜி தெரியாது, டெக்னிக்கல் தெரியாது, இப்படி ஒண்ணுமே தெரியாது. நாங்கள் வந்து ஒரு முட்டாளா நாங்கள் இருக்கோம், அந்த மாதிரியே ஒன்று பாவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எத்திக்கல், எடிக்வேட், மேனர்ஸ், புரோட்டோகால் இப்படிலாம் ஒண்ணுமே தெரியாம நாங்கள் வந்து இருக்கோம் பத்தியா. இதெல்லாம் நாங்கள் எங்கே மட்டும்தான் கடைப்பிடிப்போம்னா, அஃபிஷியல் ப்ரொஃபஷன்ஸில் தான் கடைப்பிடிப்போம். சோஷியலாக கூட நாங்கள் வந்து கடைப்பிடிக்க மாட்டோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ, ஒரு ஏர்போர்ட்லேயோ, எங்கேயான ரோடு மேலே நடக்கும்போதோ, இந்த மாதிரி இடத்துல கூட நாங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். குடும்பத்தில் அடியோட ஃபாலோ பண்ண மாட்டோம். எல்லாத்தையுமே டேக் இட் ஃபார் கிராண்டடாக நாங்கள் வச்சுப்போம். இது வந்து 5 அறிவு கொண்டவர்கள் செய்வது. அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எனக்கு கொடுக்க வேண்டிய வரனை கொடுக்காம இருந்துடாத அப்படின்றா. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர்ஸை வந்து கூடாதுன்றத நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அதை வந்து எடுத்துக்கணும். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம இதையும் பார்த்துடலாம். 1945ஆம் ஆண்டு காஞ்சி மகா பெரியவா அரியங்குடியில ராமானுஜ ஐயங்காரிடம் திருப்பாவியை இசையமைத்து பாட பணிந்தார். 1952 அரியங்குடியில் இவர்கள் இந்த பணியை நிறைவு செய்தனர்.
45 ஆரம்பிச்சு 52 தான் அந்த பணியை வந்து முடிச்சிருக்கா. ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கோவிலில் அடுத்தடுத்து 2 நாட்களில் 30 திருப்பாவை பாடல்களையும் ஆண்டாள் முன் பாடி அரங்கேற்றினர். இன்னும் அரியங்குடி மெட்டமைத்த திருப்பாவையை பரவலாக எல்லா இடங்களிலும் பாடப்படுகிறது. எந்த மாற்றமும் இல்லாமல் இசைக்கு தகுந்தவாறு திருப்பாவை அமைந்திருக்கிறது என்பது இதன் இன்னொரு சிறப்பு. அதாவது திருப்பாவையை வந்து இசை வடிவால நம்ம அனுபவிக்கலாம்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். அரியங்குடி ஐயர் வந்து காஞ்சி மகா பெரியவா சொன்னதுனால என்ன பண்ணார் அப்படின்னா மெட்டமைத்து இசையாக பாடினார். அதை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அரங்கேற்றினார் அப்படின்றது வந்து ஒரு தகவல். எங்களோட தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி இந்த சேனலில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த திருப்பாவைக்காக, இந்த மார்கழிக்காக மற்றும் இல்லாமல் வருடந்தோறும் அனைத்து சிறப்பு பண்டிகைகளும் போதும் தினம்தோறும் சத் விஷயங்களை நாங்கள் நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். இந்த சேனலோட எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபிஷியன்சி இல்லாமல் என்னை போல் இருக்கிறவங்களை ஊக்குவித்து ப்ரொஃபஷ்னலாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சேனலை வந்து ஆரம்பித்து எங்களுக்கு வந்து வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அந்த ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே ஸ்ரீனிவாசன் ஐயங்கார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் இந்த தருணத்தில் சொல்லிண்டே ஆகணும். அப்புறம் இந்த திருப்பாவைக்கு வந்து எனக்கு வந்து ரெஃபரன்ஸா இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாதமுனி அறக்கட்டளையில தேசிகன் நாராயணன் அப்படின்றவர் வந்து வருடாவரும் திருப்பாவைக்கு வந்து அர்த்தங்களை வந்து எழுதின்றிருப்பார். போன வருஷம் அவர் திருப்பாவைக்கு எழுதின அர்த்தங்களை தான் இன்னைக்கு நான் வந்து தொகுத்து உங்களுக்கு வந்து என்னுடைய நடையில நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த அவருக்கும் மிகப்பெரிய நன்றியை வந்து இந்த சமயத்தில் நான் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமான் தேசிகன் திருவடிகளே சரணம். உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.